டாக்டர் பூபதி ஜான் நம்ம தலைப்பு அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு நீண்டகால நண்பரும் கூட. பல தலைப்புகளில் ஜெயா ப்ளஸில் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். 20 நீங்கள் வராத நாட்களும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்தை வைங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு ராசியான நாடு, அது ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய ஆபத்தை நம்ம உண்டு பண்ணுவதில்லை இந்த புயல் எல்லாம். சரி, 10 புயல் வந்தால் ஒரு புயல் தான் தமிழ்நாட்டை தாக்குது. இந்தியாவினுடைய அமைப்பு அப்படி. நீங்கள் பாருங்கள், ஒரு பே ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும், இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், இல்லைனா அரபிக்கடல் அந்த பக்கம் போயிடுச்சு, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். இதில் வரக்கூடிய புயல் எல்லாமே இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய தென்னகத்தில் வரக்கூடிய புயல் அத்தனையும் தமிழ்நாடை தாக்கி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாயிருக்கும், சீரழிவாயிருக்கும். நம்மக்கிட்ட வரக்கூடிய புயல் அத்தனையும் தமிழ்நாடை தடவிக்கிட்டு ஆந்திராவில் போய் அடிக்குது. ஏன்னா அதனுடைய இந்தியனுடைய வளைகுடாவினுடைய அமைப்பு, அந்த எக்கலாஜிக்கே அந்த அமைப்புனால அப்படி வளைஞ்ச காற்று போய் அப்படி போயிடுது. ஸோ அந்த ஆங்கிளில் தமிழ்நாடு என்கிற திராவிட நாடு ஒரு ராசியான நாடு, அதில் மாற்றுக்கருத்தில் ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு புயல் வரும் பொழுதும் நம்ம அந்த புயல் எச்சரிக்கை வருவதற்கு முன்பு எல்லா விதமான செயல்பாடுகள், எப்படி அதை பாதுகாக்கிறது, எப்படி அதை சரி செய்கிறது, அதனுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு யூனியன் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து எல்லாமே அது கரெக்டாக ஓரளவுக்கு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரதா புயலாக இருக்கட்டும், இல்லை இருக்கக்கூடிய நிசா புயலாக இருக்கட்டும், மற்ற ஃபெங்கோன் அந்த புயலாக இருக்கட்டும், மிக்ஜாம் 2015 அதுதான் ஆரம்பிச்சது, அதெல்லாமே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் இருந்த காலத்துல எல்லாம் புயல் வந்தப்போ எல்லா சப்வேலையும் தண்ணி நின்றுட்டு இருக்கும். இப்போ புயல் வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டர் எடுத்து வச்சிடறாங்க. இப்போ நீங்கள் வெஸ்ட் மாம்பலத்துல எல்லாம் தண்ணி நிற்கிற ஏரியா, நான் அங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இருக்கிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சப்வேலையெல்லாம் ரெண்டு மோட்டரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போவே இருக்குது, ரெடி பண்ணி இருக்குது. அப்போது அந்த முன்னேற்பாடு எச்சரிக்கைகள், முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எல்லாம் ஓரளவுக்கு தயார்படுத்தி. சின்ன குறுக்கீடு, 2015 தான் இந்த கிளவுட் பஸ்டர் முதல்ல சென்னையில் நடந்துச்சு. ஒரே நாளில் 550 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சது, மேகவெடிப்பு. திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னீங்க, எனக்கு புரியல, ஐ கான்ட் பிலீவ் இட், என்னால் புரிந்து கொள்ள முடியல. இவ்வளோ ஃபண்ட் பண்ணி சுற்றி ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, எப்படி கனெக்டிவிட்டி பண்ணன்னு இருக்கிறது, திருப்புகழ் கமிட்டி வேறு கொடுத்துருக்குறாங்க. தே ஹேட் சப்மிட்டட் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ், எப்படி ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணன்னு. ஆனால் மோட்டரையாக வைக்கணும், அந்த கேள்வி எனக்கு எழுது. தாராள ஃப்ளோ ஆயிரும்ல. இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க மோட்டரையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாங்க, இப்போ உதாரணத்துக்கு டி நகர் எடுத்துக்கங்க. டி நகரில் இருக்கக்கூடிய அந்த துரைசாமி சப்வே போட்டுருக்குறாங்க. இப்போது அதுக்கு இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்ட் மாம்பலம், அதுக்கிட்ட ரங்கராஜபுரம், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய நகர், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மழை கடுமையாக பெஞ்சால் முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துடுது. அது பெரிய, ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது சிஎம்மாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து டிவி பேட்டியெல்லாம் போயிட்டு. என்ன காரணம்னா, இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணணுதில் ஆப்போசிட்டில் டி நகரில் பார்த்தீங்கன்னா நவீன ஒரு சிட்டி ஒன்று உருவாக்குனாங்க. அது உருவாக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தோண்டக்கூடியது, அந்த உள்ளுக்குள்ளுடைய அந்த பேமெண்ட் பண்ணது இங்கிருந்து நேச்சுரலாகவே இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்து போகக்கூடிய தண்ணீர் அப்படியே போய் ட்ரெயின் ஆகி அப்படி போயிடும். ஆனால் என்ன ஆகும், அந்த நவீன சிட்டி உருவாக்கினதுங்காட்டி என்ன ஆயிடுச்சு, என்னது இங்கிருந்து போகக்கூடிய தண்ணீர் தடப்பட்டு போயிடுச்சு. இது ஒன்று. நவீன சிட்டின்னு எதை சொல்லுங்க? நவீன சிட்டினா இப்போ டி நகர் இந்த பாண்டி பஜார்லாம் இருக்கு, அதைத்தான் சொல்லுங்க. அதைத்தான் சொன்னேன். அதுக்கு என்ன சொல்றது, அது என்ன ஒரு ஸ்மார்ட் சிட்டி. அதுல என்ன ஆயிடுச்சு, தடப்பட்டு போயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள். ஏன்னா சென்னை, செங்கல்பட்டு எல்லாம் ஏரிகளின் மாநிலம். இது ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருக்கக்கூடிய மாநிலம். இப்போ என்ன பிரச்சனைனா, டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்க தண்ணி போகிற இடத்துல எல்லாம் பில்டிங்கை கட்டிட்டா தண்ணி எங்கே போகும்? வேளச்சேரியில் தண்ணி சூழ்ந்து நிற்குதுன்னா நிலத்தினுடைய குற்றமா, மக்களின் குற்றமா, யாருடைய குற்றம் அது? அப்போ வேளச்சேரி என்கிறது அதெல்லாம் வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா. அந்த ஏரியாவிலிருந்து தண்ணி அப்படியே போகிறது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பில்டிங் அங்கங்கே பாக்கெட் பில்டிங் கட்டிக்கிட்டா தண்ணி போகிறதுக்கு இடமே கிடையாது. ஒன்று என்னன்றீங்களா, இப்போ ஐயா கூட சொன்னார், சுப்பிரமணிய ஐயா கூட சொன்னார், இந்த வாட்டர் லைன் மேனேஜ்மெண்ட்டு சிங்கிள் இடத்த எடுத்து நம்ம பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணணும்னா அது சரியாகும். அப்படின்னா அது என்ன ஆகுன்னா, இந்த வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட்டை காமிச்சிட்டா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அடுத்த டைமில் அடப்பு இருக்குது, அந்த தண்ணி எப்படி போகும்?
ஸோ ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக போய் எங்கே உட்காரும், கடலில் போய் உட்காரும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அங்கங்கே பிளாக். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம். ஏன்னா நிறைய இப்போ வாட்டர் இது கட்டியிருக்கிறாங்க, அந்த வாட்டர் ட்ரைனேஜ், ரெயின் வாட்டர் அந்த இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. கட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் ட்ரைனேஜும் எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக்கும் டப்பாவும் பாட்டிலும் தான் கிடக்குது. ஒவ்வொரு முறையும் அள்ளும்போது ஃபுல்லாக எடுத்து போடுது. அப்போ இது யாருடைய ப்ராப்ளம்? எல்லா இடத்துலையும் பார்த்தலாம் குப்பைகள். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இப்போ ஒவ்வொரு வீடு கட்டும் பொழுது ஒரே ஒரு குடி இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இருக்கக்கூடிய வீடுகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல இந்த வீடு இடிக்கப்பட்டு 15 வீடாக மாறுது. 4 பேர் இருக்கிற இடம் 60 பேராக மாறிடுது. அப்போ 60 பேர்த்துக்கு வாட்டர், அவங்க பயன்படக்கூடிய பொருள்கள், அதனுடைய வரக்கூடிய குப்பைகள், இந்த மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. அப்போ மக்களினுடைய புரிதலும் எப்படி இருக்குது? ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், பையாக இருக்கட்டும், பாட்டிலாக இருக்கட்டும், அதையெல்லாம் அந்த இடத்துல போட்டு அடைச்சிட்டோம்னா ஒவ்வொரு முறையும் எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கிறோமோ அங்கங்கெல்லாம் தடப்பட்டு போயிடுது. அது ஒரு பெரிய இஷ்யூஸ். ரெண்டாவது, அர்பனைசேஷன் அதிகமாக இருக்கும்போது நகர்ப்புறங்கள் அதிகமாகும் பொழுது என்னன்னா, இது வந்து ஒரு அரசு மட்டுமே இதை வந்து நம்ம இது குற்றம் சொல்லி சரி பண்ண முடியாது. ஒவ்வொருவரும் இதற்கான பங்களிப்பு செய்யணும். இப்போ சிங்கப்பூர் உதாரணம் காட்டினாங்க. சிங்கப்பூர்ல அரசு வந்து சட்டங்களை தான் காமிச்சது. ஆனா சிங்கப்பூர் பண்ற எவனாச்சும் எச்சை துப்பிடுறானா? சிங்கப்பூருக்கு போகக்கூடிய எவனாச்சும் ரோட்டில் யூரின் போயிடுறானா? சென்னையிலிருந்து போகும்போது இங்கே வந்த உடனே ஃப்ளைட் விட்டு இறங்கணும்னா காரில் போச்சுன்னா யூரின் வந்து காரை நிறுத்தி யூரின் போயிடுறாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போயிருக்கீங்களா சாமான் வாங்குறதுக்கு? போயிருக்கு. எந்த பில்டிங்கை ஸ்பிட் பண்ணாத ஒரு பில்டிங்கை பார்த்துருக்கீங்களா? மாவோக்களினுடைய தாயகமாக மாறி இருக்கு. எப்படி தான் நான் நினைப்பேன், எப்படியா துப்பிக்கிட்டே இருக்கான், ஏர்போர்ட்ல வேற துப்பி தொலைக்கிறான், எல்லாம் துப்புறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சட்டங்கள் ஒன்று போடுறோம், சட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களினுடைய புரிதல் இருக்குங்கள. இது நம்ம வீடு, இது நம்ம இப்ப எப்படி நம்ம வீட்டுல துப்புறது இல்ல, ஆனா ரோட்டுக்கு வந்தோன்னு துப்பிடுறோம், எச்சையை துப்பிடுறோம். ஒண்ணு. அதே மாதிரி இது நம்ம வீடு, இது நம்ம தெருக்கள், இது நம்ம மாநிலம், இது சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வும் மக்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அது ஒண்ணு. அரசும் வந்து என்னது, சட்டங்களில் முதல் கடுமைப்படுத்தணும். 2. 3வது, ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கணும். இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கணும். ஒன்று, அறிவார்ந்த சமூகங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது வந்து இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மக்கள் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருந்தா தான் இந்த போன்ற இருக்கக்கூடிய நேச்சுரல் கலாமிட்டி, நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும், அந்த ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க முடியும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். இட் ஷுட் ஹேவ் அ கலெக்டிவ் டியூட்டி. ஒரு குறிப்பிட்ட ஒரு கை ஓசை வராது. அதுக்கு நாம் அதாவது வேலைகளாவது ஆரம்பிச்சிருக்கிறதாமான்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நீங்கள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. வேறு 2வது கருத்தில் நிறைய கருத்து என்ன சொல்லணும்? கண்டிப்பாக இப்போ எப்படின்னாங்க, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் கூட செல்வகுமார் கூட சொல்கிறாங்க அச்சப்பட தேவையில்லைன்னு. அச்சப்படணும் ஒவ்வொருத்தரும். என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெப்த்தில் போய் பார்த்தோன்னா குளோபல் வார்மிங் ஆகிட்டுருக்கு, ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் அட்லாண்டிக்கினுடைய பனிப்பாறைகள் எல்லாம் உருகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாருடைய இதனுடைய ஈக்காலஜி பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் உருகிட்டே இருக்குது. அப்போ இன்னும் வரக்கூடிய காலத்தில் அட்லாண்டிக் பனிப்பாறைகள்லாம் உருகுச்சுன்னு வச்சுங்க, அங்கங்கே வெள்ளம் வந்துடும். நம்மளுடைய சீ லெவல் ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வெப்பமயமாதல் அதிகமாக. ஆமாங்க, சீ லெவல் ரைஸ் ஆகிடும். 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் சீ லெவல் ஆல்ரெடி ரைஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு சீ லெவல் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான குளோபல் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. 1. 2வது, இயற்கை எப்பொழுதுமே மனிதனை விட அதிக மூளை உள்ளது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ மோர் பவர்ஃபுல் தேன் ஆட்டம் பாம். இயற்கையினுடைய சீற்றம் அணுகுண்டை விட பலத்த சக்தி உடையது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சென்னையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீர்நிலைகளை, ஆக்கிரமிப்புகளை கடுமையான சட்டங்களை கொண்டு அடக்கி எந்தவித தயவுதாட்சணையும் இல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை தூர்வாரி குளங்களையும் ஆறுகளையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஒரு கேள்வி கேட்டுறேன், நீங்கள் சொன்னது நல்லா தான் இருக்குது. சதுப்பு காடு இருக்கு இல்லையா, நம்ம பள்ளிக்கரணை 2000 கோடிக்கு ஆக்கிரமிப்பே அரசே முன்னெடுத்து நடக்கிறத யார்கிட்ட இந்த கோரிக்கை வைக்க முடியும்? இல்லை, அதுதாங்க இப்போ நான் கேட்குறது. ஐ கிளைம் தட் லாட் ஆஃப் த பீப்புள் தே ஹவ் பீன் வாட்சிங்.
வி ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசே 2000 கோடிக்கு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்ல அது தவறு தான். இப்ப அரசு ஒதுக்கி இருந்தாலும் அதை மறுபரிசீலனை செய்யணும். இப்ப அரசு வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருது. இப்ப அரசு பண்ணக்கூடிய திட்டங்களை எல்லாத்தையும் கேள்வி கேட்டு ஏன் எப்படி என்று சொல்லுவதற்குடைய வேலை எதிர்க்கட்சியினுடைய வேலை. கரெக்ட் சார். ஒருத்தர் வந்து ஒரு கருத்து இருந்துச்சுன்னு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுடைய கருத்து அறிவாற்றல் எப்படி வளரும்னா அவனை தடுத்து நிறுத்தி ஏன் என்று எதற்கு என்று கேள்வி கேட்கும்போது அறிவாற்றலே கூடும். அப்பதான் அவன் பயப்படுவான். ஆமா, அதுக்கு ஆள் இல்லை. நீங்க கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்துக்கிட்டு வச்சுக்கீங்க, நீங்க கம்ஃபர்டபிளா இருக்கிறீங்க, கம்ஃபர்டபிள் ஜோன் இருந்தா இன்வென்ஷனே நடக்காது. கண்டிப்பா முயற்சி நடக்காது. அதான் முயற்சி நடக்காது, இன்வென்ஷன் நடக்காது, எந்த விதமான நம்மளுடைய சிந்தனையும் அறிவாட்டிலும் மேலேயே போகாது. கம்ஃபர்ட் ஜோன்ல எதுவுமே நடக்காது. கம்ஃபர்ட் இல்லாத ஜோன்ல வரும்போது தான் என்ன பண்றான் மனிதன் சிந்திக்க தோன்றான். சிந்திப்பே என்பது அழகான தத்துவம், அற்புதமான தத்துவம். சிந்திப்பே எதிர்ப்புகளில் இருந்தா சிந்தனையே வரும். நீங்க 3 நேரம் சோறு போடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்லா தூங்க விடுங்க, அவன் தூங்கவே மாட்டான், சோம்பேறியா போயிடுவான். ஆனா நல்ல அழகான விஷயம். நம்ம மலையை பத்தி பேசும்போது அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எந்த அரசாக இருக்கட்டும், அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், வரக்கூடிய எந்த ஒரு புதிய அரசாக இருந்தாலும் நீர்நிலைகளை இந்த இயற்கையை அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா எடுக்கணும். பால் படாமல் பாதுகாக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பாக. டாக்டர் ஒரு கேள்வி, இந்த மழை பெய்யும் போது நோய் சம்பந்தமா பல வியாதிகள் வரும். இந்த சீசன்ல என்ன நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுடைய? கண்டிப்பாக. இப்போ எந்த விதமான நோய்களும் பார்த்தீங்கன்னா 3 வழியில் தான் பரவுது. ஒன்று காற்று, 2வது நீர், 3வது உணவு. இந்த 3ல் தான் போகுது. உணவு விட்டுருங்க. உணவை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் பார்க்கணும்னா தண்ணீரில் நிறைய கிருமிகள். அப்போ தண்ணீரை கொதிக்க வச்சு காய்ச்சி குடிச்சு விட்டாலே 90% தண்ணீரில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்துக்கும் அவுட்டு. பேதியாக இருக்கட்டும், இருமல் சளியாக இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், குறிப்பாக குழந்தைகளுக்கு அது ரொம்ப முக்கியம். அதாவது நல்ல வெந்நீரை காய்த்து, ஆமா, காய்ச்சி வெந்நீரை நல்லா காய வச்சு. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு சில்லுன்னு தான் பிடிக்கும்னு கேட்பாங்க. சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும். பரவாயில்ல, காய்ச்சி வச்ச நீரை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிங்க, ஒரு கிருமி இருக்காது, தப்பே கிடையாது. அதான் சொல்றேன். சில பேர் சில் தண்ணிமாங்க. காய்ச்சி வச்ச நீரில் வந்து 100 டிகிரி காய்க்கும் பொழுது வைரஸ் செத்து போயிடும், பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். அது ஒன்று. 2வது உணவு பண்டங்கள். இந்த சமயத்தில் வெளியில விற்கக்கூடிய சுகாதாரமற்ற உணவு பண்டங்களை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய கடைகள் விற்கக்கூடிய வந்து சுகாதாரமற்ற தண்ணீர்கள் விட்டு அந்த பாத்திரங்களை கழுவாமல் அதனால கூட என்னாகும், பேதி ஆயிரும், இதாயிரும். 2. 3வது வந்து இந்த மாதிரி வெளியில போகும் பொழுது கண்டிப்பாக செருப்போ இல்லை பூட்ஸோ இந்த மாதிரி போட்டு போகணும். குளங்கள் குட்டைகள் இருக்கக்கூடிய நீரில் காலை வைக்கக்கூடாது. மெயினாக ஓடுற தண்ணியில் வச்சா கூட ஒன்றாகாது. தேங்குகிற தண்ணீரை தேவையில்லாமல் காலை வைக்காது. ஏனென்றால் இந்த காலத்தில் வந்து எலிகள் வந்து என்ன பண்ணுங்க, அதனுடைய சிறுநீரை கழிச்சிடும். சிறுநீரை கழிச்சால் லெப்டோஸ்பைரோசிஸ் என்கிற வியாதி நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்பு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நிறைய டைமில் எலக்ட்ரிக்கல் கேபிள் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். எப்பவுமே சிந்திச்சு நடக்கணும். இந்த இடத்துல நடந்து போகிறோமே, இந்த இடத்துல ஏதாவது எலக்ட்ரிக்கல் கேபிள் இருக்குமா, இல்லை வேற குழிகள் ஏதாவது இருக்குமா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, சிந்திச்சு நடந்து போனாவே. சார், அந்த எலி விஷயம் சொன்னீங்களே, அது பித்த வடி இருக்கணுமா, அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. பித்த வெடிப்பு இருக்குமா, பித்த வடி வழியா தான் அது இல்ல. அதாவது வந்து எலியில் அந்த எலி நீரில் இருக்கிற லெப்டோஸ்பைரா அப்படிங்கிறது வந்து வெடிப்பின் வழியாவே கூட போகாது. நல்ல நார்மல் ஸ்கின்லயே நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கின்னையே கிழிச்சுக்கிட்டு உள்ள ஏறிடும். அந்த பித்த வெடிப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஃபங்கஸ் வந்துடும். இந்த மாதிரி காலில் இருக்கக்கூடிய சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த எலி ஜுரத்தை பண்ணக்கூடிய அந்த கிருமி சுத்தமான ஸ்கின், நல்ல நார்மல் ஸ்கின்லயே குத்திக்கிட்டு வெளியே போகும்.